because இது வந்து 26th இயர் big clap அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 26 இயர்ஸ்ல வந்து ஆன்டியோட டெடிகேஷன் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவ்வளோ சின்சியரா இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே ஃபுல் மார்க் வாங்கணும்னு நினைப்பாங்க கண்டிப்பாக தானே. ஸோ அந்த அளவுக்கு வந்து மேமோட டெடிகேஷனுக்கு நீங்கள் அதே மாதிரி மேம்கிட்ட படிக்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே கிஃப்ட் ஜி மேடம். ஓகே அண்ட் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு சொல்லணும்னா எல்லாருக்குமே தெரியும்ல, இன்ஜினியரிங்கில் நம்ம ஸ்டேட்லே ஃபஸ்ட்டு டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டினா அண்ணா யூனிவர்சிட்டி தான். ஓகே ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளஸ் 2 முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் மார்க் மட்டும்தான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வர முடியும். ஓகே ஸோ கட் ஆஃப் எல்லாமே வந்து முன்னாடி என்ட்ரன்ஸ் இருந்தது, இப்போ அது கிடையாது. ஸோ உங்களோட ப்ளஸ் 2 ஸ்கோர் வந்து 200 அவுட் ஆஃப் 200 இருந்தால் மட்டும்தான் இன்ஜினியரிங் அதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கும். ஓகே ஸோ அடுத்து 1 ஆர் 2 மார்க்ஸ் வளர்ந்ததுன்னா மேபி சிவில் இன்ஜினியரிங் உங்களுக்கு தெரியும் நிறைய டிஃப்ரெண்ட் டிசிப்ளின்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து அதிகபட்சம் எவ்வளோ ஸ்கோர் வாங்க முடியும்னா ஒரு 195 to 200 வரையும் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் அண்ணா யூனிவர்சிட்டியிலே வர முடியும். ஓகே ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எஃபர்ட் போடணும். ஓகே ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு படிப்புல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா பின்னாடி லைஃப்பில் நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்லா இருக்கும். ஓகே இப்போ கஷ்டப்பட்டீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு எப்படிலாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜாப் அது எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இப்போ நம்ம போட எஃபர்ட் தான் பின்னாடி லைஃப்லாம் வந்து ஸோ இது எல்லாரும் உங்களுக்கு அட்வைஸ் நம்ம அதே மாதிரி வந்து நினைக்கிறீங்க. நான் அந்த காலேஜில் ஒர்க் பண்ணுறேன்னா உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே அதே மாதிரி புரிஞ்சு படிப்பேன், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க உங்களோட வந்து அனாலிசிஸில் வந்துருப்பாங்க, பட் அங்கே வந்து மனப்பாடம் பண்ணி புரியாமல் படிச்சுட்டு திரும்ப காலேஜ் வந்து கஷ்டப்படுவாங்க. ஓகே அந்த மாதிரி இல்லாமல் ஸோ என்ன படித்தாலும் அதை புரிஞ்சு உங்களோட 100% எஃபோர்ட்டை போட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாமே அச்சீவ் பண்ணலாம். ஓகே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தரமாக இருக்கும். அது எல்லாமே இன்ஜினியரிங் மெடிசன்லாம் போகணும் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஓகே பட் ஆனால் வந்து அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அதுக்கு எஃபோர்ட் போடலாம். ஓகே நல்லா படிங்க. இப்போ வந்து எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு பின்னாடி வந்து உங்களோட ஜாப் வந்து எல்லாமே நீங்கள் நினைக்கிறத விட அதிகமாகவே செய்யலாம். ஓகே ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.